ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாமக்கல் புதுக்கோட்டை, இதுதான் நாகமலை. இப்போது அந்த தெரியுது பாருங்கள், அந்த உச்சிக்கு தான் நம்ம நடந்து போகிறோம். நான் தான் கைடு. அந்த கல் மேலே தான் நான் ஏறி நிற்க இப்போ ட்ரை பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடக்கணும். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஏதாவது பாட்டு அவுத்து விடுனே, டயர்டாக இருக்கா? அந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க போலே. என்ன நான் இவ்வளோ தூரம் போகணுமா? அப்புறம் அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு இருந்த வழியில் இந்த கடுக்கா பழம் எங்களுக்கு மதிய உணவாக இருந்தது. இந்த பழம் இது பேர் தான் கடுக்கா பழம்னு சொல்லுவாங்க. புளிச்ச என்ன பழம் மாப்பிள்ள சொல்லுவாங்க? கடுக்கா பழம் தானா? இழந்த பழத்தோட ஸ்மாலஸ்ட் வெர்ஷன். ஆமாம், புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், லோக்கலில் புளிச்சம்பழம் கூட சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். இதெல்லாம் அங்கே சின்ன வயசு ஸ்கூலுக்கு வெளியே வச்சு விற்பாங்க. 5 பைசா 10 பைசாவுக்கு. கூறு 10 ரூபா. இப்போ 10 ரூபாயெல்லாம் பெரிய காசுண்ணே. இல்லை, அப்போ கூறு 1 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. அண்ணே 5 பைசாண்ணே. ஒரு சின்ன 50 உலக அள்ளி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, கீழே பிறக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த பாருங்கள், இது வந்து ஆட்டுப்புழுக்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்டில் கடுக்கா அப்ளோட் பண்ணிச்சு அள்ளி வாயில் போட்டுறக்கூடாது. பார்த்தீங்களா, இது கடுக்கா. ஆனால் அது பறிக்கும் போது பார்த்து பறிங்க, நிறையா முள் இருக்கும். இதில் இருக்க முள் வந்து தூண்டில் முள் மாதிரி இருக்கும். சதைக்குள்ளே போயிடுச்சுன்னா லைட்டாக பிச்சு விட்ருவோம். நீங்கள் எங்கெங்கிட்ட வர போகிறீங்க? இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குண்ணே. என்னென்ன? எப்படி வெளிநாட்டில் பெர்ரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி அந்த மாதிரிலாம், நம்ம இதுலையுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு எதுவுமே இல்லாட்டி கூட நான் அதை தின்னேன். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் முள் பார்த்து வரேன், தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டோம் போனேன். இதுதான் நமக்கு தேவையானே. நீதானே உடம்பு குறைக்கணுன்ற. இங்கே வந்து கடுக்காய வாயில் காக்கில் அழுப்பி விடுற. நீ அங்கே வரனே வரனே, நீ படையப்பா ரஜினி படத்தில் இருக்கும் போது ஒரு பாம்பு பேக்கு இதில் இருக்குண்ணே, காரில் இருக்குண்ணே. ஏண்ணே? ஆமாம், அதை போட்டால் அப்படியே நீ ஒரு பேக்கை போட்டு உள்ளே கை விட வேண்டியதானே. நான் 10 தூரத்து வந்து வீடியோ எடுக்கிறேன். மணி பெருசான உள்ள கை விடுறதுக்கு அது வந்து ஆக்டிவாக இருக்க புத்து மாதிரி இருக்குண்ணே. வந்து அவனோட வீட்டில் வந்து அவனே டிஸ்டர்ப் பண்ணால் கடுப்பாயிருவான். ஆல்ரெடி கரானை பூரா தின்ட்டு தான் படுத்து கிடைக்கான். இல்லை, பாம்பு இருந்தால் பரவாயில்ல. அங்கே பாரு, அங்கே இருக்க செடி கூட போகிற பாம்பு மாதிரி வளைஞ்சு படுத்து கிடக்கு. ஆமாம், ஒருவேளை அதில் வளைஞ்சி சிலையாயிட்டானோ. இந்த மலை, இதுக்கு நாகமலைன்னு பேர் வச்சதுக்கு முக்கால்வாசி காரணமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். படைப்பு மாதிரி கையை உள்ள விடுவானே. நாங்கள் தள்ளி நிற்கிறவா? ஏய் இங்கே பாருண்ணே, சிரிக்காத வேலு. இதெல்லாம் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளேருந்து என்ன வருவேன் எவன் வருவானே தெரியாது. அதாவது நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா கரையான் புத்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கரையான் இல்லைன்னு அர்த்தம். அது எச்சியில் வச்சு இந்த மாதிரி மூடிடும். ஓப்பனாக இருக்குன்னா அந்த கரையானை தின்று உள்ளே பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இல்லை, எனக்கு ஒருத்தன் சொன்னேன், அவன் சொன்னது உண்மையாக போயின்னு தெரில. நம்மளும் எந்த சொன்ன போட்டுருவோம். குருவி கூடு மாதிரிலாம் இருக்கு பாரு, இந்த ஃபுல்லாக நெஸ்ட்டு கட்டி வச்சுருக்கு பாரு. நண்பர்களே, மயிரிழையில் உயிர் தப்பிட்டேன். இங்கே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு. இவங்க அப்படியே விழுந்தா கூட்டமாக சட்டைக்குள்ள விழுந்துருவாங்க. கட்டிச்சாங்கன்னா குழவி கூட்டின மாதிரி வலிக்கும். இதுதான் சூகரும்புன்னு வாங்க. இதுக்குள்ளே எப்படி ஒரு 100லேருந்து 200 எறும்பு
கூட்டுக்குள்ளே ஆல்ரெடி மண்டையில் ஏறிருக்கேன் நான் பாடுறாடி. ஆமாடா ஏறிருக்கேன். புடிடாவீங்களா இருமா எடுக்காம ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். புடிடாவீங்களா பிடிச்சா அவ்வளோதான். இங்கிட்டு வா. நீ போட போட வெளியே போட. தப்பான வழியில் வந்துட்டோம். இதில் சீசன் அப்போ மஞ்சள் கலரில் கோழி கொண்ட மாதிரி ஒரு பூ வரும். அதை காய வச்சு தேய்ச்சோம்னா முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. கொட்டுறது எல்லாம் அடர்த்திலாம் நல்லா இருக்கும். ஆவாரம் பூவா? ஆவாரம் பூ அது மலையில் விளையிறதுனால அது நல்ல இதாக இருக்கும், வீரியமாக இருக்கும். இதில் எப்படியா போகிறது? கலர் அழகாக இருக்கு இல்லை எனக்கு நம்ம ஏரியாவில் இந்த வீடு வீடெல்லாம் விட்டுட்டு இங்கிட்ட வந்தால் அந்த மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு மாப்பிள்ள. கண்டிப்பாக. ஏன்னா அங்கே நிறையா கார்பன் டை ஆக்சைடு, வெளியில் வாகன புகைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. இது உனக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வலி பூரா இருக்கேன். மாப்பிள்ளை அதை அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்கிறாப்புல பாக்கெட்டில். நான் ஒரு கேள்வி வைக்கணே. வயசான காலத்தில் இதெல்லாம் தேவை. இப்போ இந்த இது உடஞ்ச கம்பு இருக்குல்ல, இந்த கம்போட கண்டினியூட்டி தான் மேலே இருக்குது. ஓகே சரியா? அந்த 2 கம்பியும் சேர்த்து கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அப்படியே கீழே பாரு, இதை பாரு. இந்த இது வந்துட்டு கொச்சக்கேரை கட்டி இது இறக்கிக்கிற மாதிரி ஏற்றிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலர் சால் வந்து கீழே இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு சின்ன கொடுக்க எதுக்கு இந்த இடத்துல பண்ணாங்கன்னு தெரியல. என்னப்பா போகலாமா? என்னப்பா போகுமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சப்பாத்தி கிள்ளி. என்ன சப்பாத்தி கல்லி இல்லைண்ணே, அது இல்லையா? சப்பாத்தி கல்லுங்கிறது தப்பட்டா இருக்கும். சப்பாத்தி கல்லியில் ஒரு ரெட் கலர் பூ இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு தான் பாம்பு வந்து மாட்டிக்கிறோம். இது நார்மல் கல்லினே. புரியல மாப்பிள்ள? துண்ணி